நாம பார்க்க போற தலைப்பு வெண்கல தொட்டி, பிரேசன் லேவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வெண்கல தொட்டியை குறித்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ரீகேப், நம்ம போன போன 2 வாரங்கள் நம்ம என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது குறித்து ஒரு ரீகேப் பண்ணிடலாம். இதுதான் நம்ம ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து பார்த்தோம். ஆசரிப்பு கூடாரத்தை இது ஃபுல்லா வெளிப்பிரகாரம் அப்படிங்கிறத பார்த்தோம். அதற்கு பிறகு உள்ள அந்த மூடி இருக்கிற இடம் உட்பிரகாரம் அப்படின்னு பார்த்தோம். இந்த உட்பிரகாரத்துக்குள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படிங்கிற 2 இடம் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். சோ முதலாவது வாரம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வழி. இந்த வழி இயேசுதான் இந்த வழி அப்படிங்கிறது குறித்து நாம பார்த்தோம். இது எந்த வகை நூல்களால் பண்ணப்பட்டது, எத்தனை கலர் நூல்களால் பண்ணப்பட்டது, 4 வகை நூல்களால் பண்ணப்பட்டதுன்னு பார்த்தோம். பர்பிள், ரெட், ப்ளூ, ஒயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4மே இயேசுவின் குணாதிசயங்களை குறிக்கிறது என்பதை பார்த்தோம். 4 வகை சுவிசேஷங்களை குறிக்கிறது என்று பார்த்தோம். ஒவ்வொன்றும் 5 அடி இருப்பதனால அது வந்து ஒரு கிருபையை சுமந்து கொண்டு வருகிற இயேசுவின் வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். சோ அடுத்தது இது என்ட்ரி வரப்போ இயேசுவே வழி அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இயேசுவே வழியும் சத்தியமும் ஜீவனும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முதலாவது என்ட்ரி இயேசுவே வழி அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்குள்ள வெளி பிரகாரத்துக்குள்ள 2 பனிமூட்டுகள், ஒண்ணு வெண்கல பலிபீடம். இதை குறித்துதான் நம்ம போன வாரம் பார்த்தோம் இல்லையா? இந்த வெண்கல பலிபீடம் எதற்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா, சிலுவைக்கு ஒப்பா இருக்கிறது. ஆண்டவர் அங்கு பலியானார் அப்படிங்கிறத நாம பார்த்தோம். சோ அதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா 3வது இன்னைக்கு நாம பார்க்க போறது வெண்கல தொட்டி. சோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பாளையம் இறங்குறதுன்னா என்ன? இந்த பாளையத்துக்கும் நாம எடுக்க போற இந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குது. சோ பாளையம் இறங்குதல், இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கினார்கள் அப்படின்னு சொல்லி பைபிள்ல வசனம் வரும். அது என்ன பாளையம் அப்படின்னா என்னன்னு பார்த்துட்டு நம்ம வெண்கல தொட்டிக்கு நேரா கடந்து போவோம். சரியா? சோ முதலாவது இந்த டேபர்னக்கிள் ஆசரிப்பு கூடாரம் இருக்கு பாத்தீங்களா? இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம். இதை சுற்றி தான் பாளையமே இறங்குவாங்க. சோ இந்த நடுவுல மஞ்சள் கலர் அண்ட் ரெட் கலர் இருக்கு இல்லையா? இதுதான் டேபர்னக்கிள். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டேபர்னக்கிள் தான் நடுவுல இருக்கும். அதை சுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 4 குரூப் இருக்கு இல்லையா? ஆஹ் இந்த அதுக்கு முன்னாடி இந்த மேப் பாத்துக்கோங்க. சோ மேல் சைடு நார்த், ரைட் சைடு ஈஸ்ட், இந்த பக்கம் வெஸ்ட், கீழே சவுத். சோ இதுபடி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ நான் ஏற்கனவே சொன்னேன், பிரகாரத்துடைய வாசல் வந்து கிழக்கு புறமா இருக்கும். அதாவது டேபர்நாக்கிளுடைய வாசல், இந்த டேபர்நாக்கிளுடைய வாசல் கிழக்கு புறமா இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். பாத்துக்கோங்க, ஈஸ்ட் இருக்கு. சோ இந்த வாசல் இந்த பக்கம் தான் இருக்கும். ஈஸ்ட் இருக்கு. அதை சுத்தி 4 வகை லேவியர்களுடைய கூட்டம் இருக்கும் முதலாவது. ஏன்னா லேவியர்களுக்குன்னு தனியா ஒரு பாளையம் கிடையாது. அப்போ லேவியருடைய புத்திரர்கள், கெர்ஷோன் புத்திரர்கள் இந்த பக்கம் 7500 கவுண்ட் இருக்கு பாத்தீங்களா? இந்த பக்கம் 7500. மெராரி புத்திரர்கள் நார்த் வடக்கு புறம் இருக்கிறவர்கள் மெராரி புத்திரர்கள் 6200. கீழே கோஹாத் புத்திரர்கள் இவர்கள் 8600. அதுக்கு போக மோசேவும் அவர்களோடு கூட இருந்த ஆசாரியர்கள் ஆரோனும் ஆரோன் குடும்பத்தார் இவர்கள் எல்லாரும் கிழக்கு பகுதியிலே முகாமிட்டிருப்பாங்க. இப்படித்தான் பாளையம் இறங்குவாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு இடத்துல போய் தங்குனாங்கன்னா நடுவுல ஆசரிப்பு கூடாரம் இருக்கும். அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வடக்கு பகுதியில மெராரி, தெற்கு பகுதியில கோஹாத், மேற்கு பகுதி வெஸ்ட்ல கெர்ஷோன், கிழக்கு பகுதியில மோசேவும் ஆசாரியர்களும் பாளையம் இறங்கி அவர்களுடைய ஃபேமிலி எல்லாமே இங்க தங்குவாங்க. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மோசே என்ன பண்ணார் அப்படின்னா 4 வகையா அந்த பாளையத்தை பிரிச்சார். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றது உங்களுக்கு எல்லாம் தெரியுது இல்லையா? தெரியுதுண்ணா. ஓகே. சோ இந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா 4 வகை 12 கோத்திரம் இருக்குல்ல. 12 கோத்திரத்துல 11 கோத்திரம் தான் வந்து இருக்கும். ஏன்னா லேவிய கோத்திரம் வந்து நம்ம லேவி கோத்திரத்துக்கு பங்கு கிடையாதுன்னு ஆண்டவர் சொல்லிடுவார். அதனால டேபர்நாக்கிள சுத்தியே தான் இந்த லேவி கோத்திரம் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து தனியா ஒரு பங்கோ தனியா ஒரு இடமோ இருக்காது. அவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்தை சுத்தி லேவியர்கள் இருப்பாங்க. ஆசரிப்பு கூடாரத்துக்கு தேவையான வேலைகளை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படிதான் இருப்பாங்க. சோ
இந்த 4 பேர் சுற்றி இருப்பாங்க. கெர்ஷோன் புத்திரர், மெராரி புத்திரர், கோகாத் புத்திரர், மோசே ஆசாரியர்கள். அதற்கு பிறகு அவர்களை சுற்றி பெரிய ஒரு ஸ்கொயர் நடக்கும். இதுதான் 4 பாளையம், தானின் பாளையம். நீங்க படிப்பீங்க, நீங்க யாத்திராகமோ லேவியராகமோ படிக்கிறப்போ தானின் பாளையம். இது கோத்திரம் கிடையாது. தானின் ஒரு கோத்திரம் இருக்கு. ஆனா தான் கூட சேர்ந்து 2 கோத்திரத்துடைய ஆட்களையும் சேர்த்து இந்த பாளையம் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தானின் பாளையம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்போ இந்த கவுண்ட் பாருங்க, நார்த் சைடு, வடக்கு சைடு பாத்தீங்க அப்படின்னா தான்ல 62,700, ஆஷேர் 41,500, நப்தலி 53,400. கிட்டத்தட்ட 1,57,600 பேர் பாளையமிட்டிருப்பாங்க, முகாமிட்டிருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அப்படியே தெற்கு பகுதி பாருங்க, ரூபன் பாளையம். ரூபன் பாளையம் எப்படின்னா காத் கோத்திரம், சிமியோன் கோத்திரம், ரூபன் கோத்திரம், இந்த 3 சேர்ந்து ரூபன் பாளையம் என்று அழைக்கப்படுவார்கள். இவர்கள் இந்த பக்கம் இருப்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா வெஸ்ட், மேற்கு பகுதி பாத்தீங்கன்னா யோசேப்புடைய சகோதரர்களும் யோசேப்புடைய பிள்ளைகளும் இருப்பாங்க. பென்யமீன், யோசேப்பு ராகேலுக்கு பிறந்தவன் பென்யமீன். யோசேப்புடைய பசங்க மனாசேவும் எப்ராஹிமும் தனித்தனி கோத்திரமாக அழைக்கப்பட்டார்கள். ஏன்னா லேவி கோத்திரம் வெளியே வந்ததுனால அதற்கு பதிலா யோசேப்புடைய 2 மகன்களுக்கும் 2 தனித்தனி கோத்திரமாய் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, பிரிச்சு கொடுத்துட்டாரு. சோ இந்த கூட்டம் பாத்தீங்கன்னா 1,08,100 பேரு இந்த பக்கம் இருப்பாங்க. கடைசியா கிழக்கு பகுதி, இதுதான் பெரிய கூட்டம். கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 1,86,000 பேர். யூதா கோத்திரம் தான் இருக்கிறதுல அதிகமான எண்ணிக்கையில இருக்கிற மக்கள் இருந்தது. யூதா கோத்திரம் 74,600 பேர் யூதா கோத்திரம். அடுத்தது இசக்கார் 54,400, ஜெபுலோன் 57,400, கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கிழக்கு பகுதி பார்த்திருப்பாங்க. நல்லா கவனிங்க, மேற்கு பகுதி 1,00,000 சில்லற, கிழக்கு பகுதி கிட்டத்தட்ட 2 லட்சம், வடக்கும் தெற்கும் கிட்டத்தட்ட 1,57,000 பேர். இவர்கள் பாளையம் இறங்கி இருக்கிறப்போ இவர்களுடைய மேல இருந்து ஏரியல் வியூ, அந்த பறவை பார்வைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏரியல் வியூ, அதுல பார்க்கும் பொழுது இந்த இடம் கிட்டத்தட்ட சிலுவையுடைய வடிவத்துல நமக்கு காட்சியளிக்கும். நான் சொல்ல நல்லா புரியும் நினைக்கிறேன். சென்டர் டேபர்னக்கல், இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. கடைசி கோத்திரம், அந்த கிழக்கு பக்கம் இருக்கிற கோத்திரம் கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால அவர்களுடைய கேம்ப் தள்ளி 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 அதிகமா கொஞ்சம் நீண்டு இருக்கும் பொழுது நம்ம பார்வைக்கு அது சிலுவையை பார்க்குற மாதிரி இருக்கும். இத ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பீலையாம் இஸ்ரவேல் ஜனங்களை சாபம் கொடுக்கணும்னு பாக்குறாரு இல்லையா. சாபிக்கணும்னு பார்க்கும் பொழுது மலைக்கு மேல கூட்டு போறாங்க. அந்த ராஜா கூட்டு போறாரு. ராஜா கூட்டு போயும் போது அவர் பார்க்கும் பொழுது, இந்த கூட்டம் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிற, எவ்வளவு அருமையான வாசஸ்தலத்துல குடியிருக்கு. ஏன்னா அவன் எங்க இருந்து பாக்குறான் அப்படின்னா, ஒரு மலை மேல இருந்து பாக்குறான். மலை மேல இருந்து பாக்குறப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருக்கிறதை பார்க்கிறான். பாளையம் எப்படி இறங்கி இருப்பாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு இப்ப சொல்லணும் இல்லையா. நடுவுல ஆசரிப்பு கூடாரம், சுத்தி லேவியர்கள், அதை சுத்தி 3 கோத்திரம். இதுல ஒரு கோத்திரம் மாத்திரம் பெருசா இருக்கும். சோ அவனுடைய பார்வைக்கு ஒரு சிலுவையை போன்ற ஒரு அமைப்பு தெரிந்த பொழுது, இஸ்ரவேலே உன் கூடாரங்கள் உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் அப்படின்னு சொல்லி அந்த பீலையம் சொல்றான். பாருங்க, இப்போ பாளையம்னா என்ன அப்படிங்கிறத நீங்க நல்லா கத்துக்கிட்டீங்க இல்லையா. இப்படிதான் பாளையம் இறங்குவாங்க. எல்லா இடத்துலயும் இஸ்ரவேல் ஜனங்கள் போனாங்க அப்படின்னா, ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா இப்படிதான் பாளையம் இறங்குவாங்க. இப்போ நம்மளுடைய டாபிக்கு வருவோம். வெண்கல தொட்டி. வெண்கல தொட்டி எப்படி இருக்குன்னு காட்டிட்டு நான் உங்களுக்கு அடுத்ததுக்கு போயிடுறேன். சோ இப்போ நல்லா தெரியுது இல்லையா, இதுதான் வெண்கல தொட்டி. சரிங்களா. சோ இது எதுக்கு அப்படின்னா, நம்ம முதலாவது ஒரு வசனத்தை எடுத்து வாசிச்சிருவோமா. யாத்திராகமும் 30ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஒரே நிமிஷம். யாத்திராகமம் 30:18. கழுவுகிறதற்கு
நல்ல தெளிவா நான் வாசிக்கிறேன் கேளுங்க. கழுவுகிறதற்கு வெண்கலத்தால் ஒரு தொட்டியையும் வெண்கலத்தால் அதன் பாதத்தையும் உண்டாக்கி அதை ஆசரிப்பு கூடாரத்துக்கும் பலிபீடத்திற்கும் நடுவாக வைத்து, நல்லா கவனிங்க, நடுவாக வைத்து அதிலே தண்ணீர் வார்ப்பாயாக. அப்போ இது எங்க இருக்கு அப்படின்னா, இங்க பாருங்க. சோ இதுதான் ஆசரிப்பு கூடாரம். ஆசரிப்பு கூடாரம் இங்க இருக்குது, பலிபீடம் இந்த இடத்துல இருக்குது, நடுவுல ஒரு தொட்டி தெரியுது இல்லையா? சோ இந்த தொட்டி தான் இந்த வெண்கல தொட்டி. சோ இத குறித்து தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? சோ இந்த வெண்கல தொட்டி எதற்கு இருக்கிறது? முதலாவது, ஏன் இந்த வெண்கல தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா, முதலாவது கழுவுவதற்காக, கைகளையும் கால்களையும் கழுவுவதற்காக இந்த தொட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனம் சொல்லுது, நீங்கள் சாகாமல் இருக்கும்படி. நல்லா கவனிங்க இந்த வசனத்தை. சாகாமல் இருக்கும்படி. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் அசுத்தமாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள செல்லக்கூடாது. அசுத்தமாய் அந்த பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ள செல்லக்கூடாது. அப்படி போனீங்க அப்படின்னா, ஆண்டவர் உங்களை அங்கே தண்டிப்பார் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள. அப்போ ஆசாரியன் உள்ளே போறப்போ என்ன அப்படின்னா, யாத்ராகமம் 30:18 சார். எக்ஸோடஸ் 30:18 தட் இஸ் வர்ஸ். கழுவுகிறதுக்கு வெண்கலத்தால் ஆன ஒரு தொட்டியை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்குது. சரிங்களா? யாத்ராகமம் 30:18. அதுலயே நீங்க கண்டினியூவா வாசிங்கன்னா 21ஆம் வசனத்துல வரும், அவர்கள் சாகாதபடிக்கு தங்கள் கைகளையும் தங்கள் கால்களையும் கழுவ கடவர்கள். சோ அவர்கள் சாகாதபடிக்கு அவங்க என்ன பண்ணணுமா, அதை வாஷ் பண்ணணுமா, இல்லைன்னா பனிஷ்மெண்ட் ரொம்ப ஹெவியா இருக்கும். நான் இந்த காரியத்தை, இந்த வெண்கல தொட்டிக்கான காரியத்தை முதலாவது இயேசு கிறிஸ்துக்கு நான் கம்பேர் பண்ணுவேன். ஏன்னா அதுதான் நம்மளுடைய டெய்லி பாயிண்ட். நம்ம பாக்குறோம், எல்லா நாளும் அதை தான் பார்த்துட்டு இருக்கோம். ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு பனிமுட்டும் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதை பார்த்து கொண்டு வருகிறோம். அதற்கு முன்னாடி இது இன்னொரு, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில இது எதை குறிக்கிறது என்றால் ஞான ஸ்நானத்தை குறிக்கிறது, பேப்டிசத்தை குறிக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த கழுவுதல் என்பது இப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ஒரு ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு ஒப்பா இருக்கிறது. சரிங்களா? அதாவது பழைய மனிதன் பாவம் மறிக்கப்பட்டு, பாவத்தில் அவன் என்ன பண்றான், பழைய மனிதன் ஒழிந்து போகணும், புதிய மனிதன் என்ன பண்ணும், பிறக்கணும். பழைய பாவங்கள் அவனை விட்டு கடந்து போகணும், புதிய மனுஷன், புதிய ஒரு ஆத்துமா அவனுக்குள்ள உண்டாகணும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல பிரவேசிக்கும் போதும் கர்த்தருக்கு தகனத்தை செலுத்தும் போதும், அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த வெண்கல தொட்டி சும்மா ஏதோ ஒன் டைம் யூஸ் கிடையாது. ஏதோ ஒரே நாள் நம்ம கழுவிட்டோம்னா போதும் அப்படிங்கிறது இது கிடையாது. எப்பெல்லாம் ஆசரிப்பு கூடாரம் போறோமோ கை கழுவணும், எப்பெல்லாம் வெளியே வந்து தகனம் செலுத்துறோமோ நடுவுல போய் என்ன பண்ணணும், கையை கழுவணும். இந்த மாதிரி கண்டினியூவா இந்த வெண்கல பலிபீடத்தை நம்ம டச் பண்ணிக்கிட்டே, வெண்கல தொட்டிய நாம டச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது இல்லாம நமக்குள்ள இந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள உலாவே முடியாது. ஆசரிப்பு கூடாரம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கை நான் சொல்லியிருக்கிறேன் இல்லையா? இந்த ஆசரிப்பு கூடாரத்துல அதிகமாய் பயன்படுகிற ஒரு இடம் இந்த வெண்கல தொட்டி. ஏன் அப்படின்னா, இப்ப ஆசாரியன் போய் பலி செலுத்தணும். பலி செலுத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பலி செலுத்துறதுக்கு முன்னாடி கையை என்ன பண்ணுவாரு, போயிட்டு கழுவிட்டு போயிட்டு பலி செலுத்த போவாரு. பலி செலுத்துவாரு, கையில கொஞ்சம் ரத்தம் படிஞ்சிருமா, மறுபடியும் என்ன பண்ணுவாரு, வெண்கல தொட்டிக்கு வந்து கையை கழுவுவாரு. கால் அழுக்கா இருக்கும், உள்ள போகணும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு, மறுபடியும் என்ன பண்ணுவாரு, காலை கழுவுவாரு. இப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, மாறி 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 வெண்கல தொட்டிய நம்ம டச் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போ கேட்பீங்க நீங்க, அப்போ நம்ம எவ்ரி டைம் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, ஒவ்வொரு முறையும் ஞானஸ்நானம் எடுக்கணுமா, கையெல்லாம் அழுக்காகும் போது, மனசு அழுக்காகிறப்போ, பாவம் செய்யறப்போ நம்ம ஞானஸ்நானம் எடுக்கணுமா அப்படின்னா இல்ல. ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுக்கணும். ஆனா பாவ மன்னிப்பு அப்படிங்கிற அந்த கேட்கிறது இருக்கு இல்லையா ஆண்டவர்கிட்ட, அந்த ஒப்புரவாகுதல்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம ஆண்டவரே இது தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, இது என்னைக்கோ ஒரு நாள் இருக்கக்கூடாது. டெய்லியும் தினமும் தினமும் நாம் என்ன பண்ணணும், பாவ அறிக்கை செய்யணும். போன வாரம் பார்த்தோம், கிறிஸ்தவ வாழ்க்கையுடைய முதல் ஸ்டெப் பாவத்தை பலி செலுத்தணும். நம்ம என்ன பண்ணணும், நம்மளை பலி செலுத்தி ஆண்டவர் தான் தெய்வம் அப்படிங்கிறத சர்வாங்க தகன பலி, முழு
உடலும் தகனமாய், மாம்சத்தை தகனமாய் என்ன பண்ணணும்? பலி செலுத்தணும். அடுத்து இந்த வெண்கல தொட்டி நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக, நம்முடைய பாவத்தை கழுவுவதற்காக. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது ஸ்டெப் கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம். நம்மையே நாமே ஒப்பு கொடுக்கணும். போன வாரம் பார்த்தோம் வெண்கல பலிபீடம். அடுத்தது நம்முடைய பாவத்தை ஆண்டவர் கழுவ வேண்டும். ஏன்னா யாருமே பரிசுத்தவான் கிடையாது. வசனம் சொல்லுது, இந்த பாவம் இல்லாதவன் யார்? பாவம் இல்லாதவன் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு, அப்ப பாவம் இல்லாம யாருமே இருக்க முடியாது. இன்னொரு வசனம் சொல்லுகிறேன், யாத்திராகமம் எக்ஸோடஸ் 38:8. இது எதனால் ஆனது அப்படின்னு பாக்குறப்போ வெண்கலத்தால் ஆனது அப்படிங்கறது நம்ம வாசிச்சோம். அந்த வெண்கலம் எப்படிப்பட்ட வெண்கலம் அப்படிங்கறத நல்லா கவனிங்க. யாத்திராகம் 38:8, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூட்டமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்களாலே வெண்கல தொட்டியையும் அதன் வெண்கல பாதத்தையும் உண்டாக்கினார். நல்லா கவனிங்க இந்த வசனம். எதை வச்சு இந்த வெண்கலத்தை உண்டாக்குனாங்க அப்படின்னா, அப்ப அந்த காலத்துல கண்ணாடி கிடையாது. கண்ணாடி வந்து சிலிக்கான்ல நம்ம சிலிக்கா யூஸ் பண்ணி நம்ம பண்றோம், சரிங்களா? ஆனா அந்த காலத்துல எப்படி பண்ணுவோம்னா, வெண்கலத்தை எடுத்து நல்லா கிளீனா தேய்ச்சி 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 அதை பல ஆக்கி அதை கண்ணாடியா பெண்கள் பயன்படுத்துவாங்களாம். நல்லா பாருங்க, வசனம் சொல்லுது, ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடமாய் கூடின ஸ்திரீகளின் தர்ப்பணங்கள். இது நீங்க இங்கிலீஷ்ல வாசிங்க, ரொம்ப தெளிவா இருக்கும். இட்ஸ் a mirror. அவர்கள் யூஸ் பண்ணின மிரர், அதை வைத்துதான் இந்த வெண்கல தொட்டியை பண்ணாங்க. அப்ப பாருங்க, அப்ப நீங்க ஒரு பிராக்டிக்கலா நீங்க யோசிச்சு பாருங்களேன், அந்த இடம் எப்படி இருக்கும்? அந்த தொட்டியில வந்து உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியும். நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா அந்த தொட்டியில உங்க ஃபேஸ் தெரியும். உங்களை நீங்களே பாத்துக்கலாம். நீங்க எங்க அழுக்கா இருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். ஆஹா, ஐயோ முகத்துல கொஞ்சம் அழுக்கு இருக்கே, கண்ணுல கொஞ்சம் அழுக்கு இருக்குதே, ஐயோ கொஞ்சம் கையெல்லாம் அழுக்கா இருக்கே, கால்ல அழுக்கா இருக்கே, இது எல்லாமே அங்க நீங்க போறப்ப என்ன ஆகும் தெரியும். பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நான் இதுக்கு ஒப்பிட்டு சொல்றேன். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு கண்ணாடியை போல இருக்கிறது. தேவ வசனம், வார்த்தைகள் கண்ணாடியை போல இருக்குது. நீங்க படிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது டைரக்டா உங்களை சொல்ற மாதிரியே இருக்கும். சில வசனங்கள்லாம், ஐயோ நம்மளை குறிச்சு யார் இங்க போட்டிருக்கா, நம்ம பண்ற பாவங்கள்லாம் தெளிவா போட்டிருக்குது இந்த பைபிள்ல அப்படிங்கிற காரியங்கள் நமக்கு தெரிய வரும். அப்ப இந்த வேத வசனம் தான் உங்கள் பாவத்தை உணர்த்தும். நீங்க வேத வசனம் வாசிக்காம விட்டுட்டீங்கன்னா உங்க பாவம் உங்களுக்கு பழகிடும். நல்லா கவனிங்க, வேதத்தை வாசிக்காம இருந்தீங்கன்னா யாராவது வந்து சொல்லுவா, டே இந்த வயசுல இது பண்ணாம யாரா பண்ண போறா, இந்த வயசுல இதை அனுபவிக்காம என்ன பண்ண போறான்றது உங்களுக்கு பழகிடும். ஆனா வேத வசனத்தை படிக்கும் பொழுதுதான் அது ஒரு கண்ணாடியா தெரியும். நீ பண்றது தப்பு, நம்ம பண்றது தப்புங்கிறது எப்போ தெரியும் அப்படின்னா வேதம் படிக்கும் பொழுது. பாருங்க, இது கண்ணாடிக்கு ஒப்பான இந்த வெண்கல தொட்டி. போகும்பொழுதே நீங்க பாத்துக்கலாம், ஆஹா கரெக்டுப்பா, இங்க தப்பா இருக்கு, இதை நம்ம கழுவிட்டு தான் உள்ள போகணும், இதை கழுவாம என்ன பண்ண முடியாது, உள்ள போக முடியாது. ஏன்னா வசனம் சொல்லுது, சாகாதபடிக்கு நீ என்ன பண்ணணும், கழுவணும். அப்போ புதிய ஏற்பாட்டுல சொல்லுது, ஞானஸ்தானம் எடுக்காம ஜலத்திற்குள் பிரவேசிக்காம உன்னால பரலோக ராஜ்யம் பிரவேசிக்க முடியாது. அப்ப ஒருவேளை ஞானஸ்தானம் எடுக்கலன்னா எங்க போகணும், நித்திய அக்கினிக்குள்ள, அதாவது மரணத்திற்குள்ளாய் நாம் பிரவேசிக்க வேண்டும். அததான் சொல்லுது, சாகாதபடிக்கு நாம் கழுவ வேண்டும். சோ புதிய ஏற்பாட்டுல ஏன் ஞானஸ்தானத்தை அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இதற்கு ஒப்பாய் இருக்கிற காரியத்தினாலதான் ஞானஸ்தானத்துக்கு அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. 2வது, இந்த கழுவுதல் என்கிற ப்ராசஸ், கை கழுவுதலோ கால் கழுவுதலோ என்கிற ப்ராசஸ் கிறிஸ்தவ சபையை தவிர மற்ற எல்லா மேஜர் மதத்தினர்கள் பயன்படுத்துறாங்க. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, மாஸ்க் போனீங்க அப்படின்னா, முஸ்லிம்கள் மசூதிக்குள்ள போனீங்க அப்படின்னா கைகளையும் கால்களையும் கழுவிட்டு தான் என்ன பண்ணுவாங்க, உள்ள போவாங்க. இந்துக்களுடைய டெம்பிள்ல பாத்தீங்க அப்படின்னா, குளம் என்கிற ஒரு கான்செப்டே, பெரிய பெரிய கோயில்லாம் சொல்ற, சின்ன கோயில் சொல்ல, பெரிய கோயில்கள்லாம் பாத்தீங்கன்னா குளம் என்கிற ஒரு கான்செப்டே, அவர்கள் போய் தங்களை ஸ்நானம் பண்ணி கொண்டு அவர்கள் கழுவுன பிறகுதான் உள்ள போவாங்க. யூதர்களும் இதை இப்போ வரைக்கும் கடைபிடித்து கொண்டு வராங்க. சர்தார்கள், அதாவது சிங்குகள், அவங்கள வச்சிருக்கிற கோயில்கள்லயும் இதை பயன்படுத்துறாங்க. ஜெயின்கள் வைத்திருக்கிற காரியத்திலையும் பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த நடைமுறை எல்லா மதத்தினரும் இதை என்ன பண்றாங்க, பயன்படுத்துறாங்க. அதாவது இது ஒரு சிம்பாலிக்கா
நம்ம கிளீனா உள்ள போகணும். ஆண்டவரை தொழும் போதும், ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதும் கிளீனா இருக்கணும். அப்போ ஒரு சிம்பாலிக்காவே அப்படி சொல்றாங்க அப்படின்னா, ஆண்டவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிற நாம் எவ்வளவு சுத்தமாய் அந்த பாவத்தை அறிக்கை செய்து அதை கிளீன் பண்ணிட்டு நம்ம கிட்ட வச்சுக்கிட்டே தொழுதோம் அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய கிரைம். அது முதலாவது என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். வசனம் சொல்லுது நீதிமொழிகள்ல, தன் பாவங்களை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுவான். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வை அடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நீதிமொழிகள் 28:13 சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த தொட்டியுடைய தேவை என்ன? இந்த தொட்டி எதுக்கு இருக்கணும் அப்படின்னா, முதலாவது இந்த இந்த ஆசாரியர்கள் விலங்க கொல்லுவாங்க, மாட கொல்லுவாங்க, ஆட கொல்லுவாங்க. அவருடைய கையெல்லாம் ரத்தக்கறை இருக்கும். அப்போ இதை கழுவுவதற்கு இந்த தொட்டி பயன்படுகிறது. அடுத்தது தொட்டியின் அளவு என்ன? நீங்க போன வாட்டி தான் வெண்கல பலிபீடத்துக்கெல்லாம் அளவு சொன்னீங்களே, 5 அடி 5 அடி 5 அடி, கீழே ஹைட் 3 அடி இதெல்லாம் சொன்னீங்களே, இதுக்கு எங்க அளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பனிமூட்டுக்கு வேதத்துல அளவு இல்ல. இந்த அளவு தான் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. இதுக்கு நான் என்ன உதாரணமா சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருவனுடைய பாவம் பெருசு இல்ல. ஒவ்வொருவனுடைய பாவம் அவனவனுக்கு தக்கதா இருக்கும். சோ அதனால ஆண்டவர் ஒரு அளவு குறிப்பிட்டு சொல்லல. ஏன்னா ஒரு கதை ஒண்ணு இருக்கு. அவன் பாவ மூட்டையை சுமந்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா சொல்லுவாராம். ஒருத்தன் அப்படியே பெரிய மூட்டையை ஒருத்தன் கொண்டு வருவான். பார்த்தா அவன்தான் பெரிய மூட்டையா இருக்குமா. ஒருத்தன் நடந்து வந்துட்டு இருப்பானா. ஐயோ, இந்த ஆள் ரொம்ப பரிசுத்தவான் போல இருக்கு, இவர் நடந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா நீங்க பாவமே செய்யலையா ஐயான்னு. இல்ல இல்ல, என்னால தூக்க முடியல, என் பாவம்லாம் பின்னாடி லாரியில வருது அப்படின்னு. சோ இந்த மாதிரி ஒவ்வொருவனுடைய பாவத்திற்கு ஏற்றாற் போல அந்த வெண்கல தொட்டியுடைய அளவு அதிகமாய் கொண்டே இருக்கு. அதனால்தான் ஆண்டவர் ஒரு அளவு என்பதை கொடுக்கவே இல்ல. நம்ம எதனால் செய்யப்பட்டதுன்னு பார்த்தோம். இது தினந்தோறும் கிளீன் பண்ண வேண்டிய ஒரு ப்ராசஸ். நான் மறுபடியும் சொன்னேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம் சரியா போச்சு. ஞானஸ்தானம் எடுக்காதவர்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்தவ சபைக்குள்ள போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு வேலையா இருக்கிறது. அது ஏதோ ஒரு ட்ரெடிஷனலோ இல்ல கல்யாணத்துக்கு எடுக்கிறதோ கிடையாது. ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, ஒருவன் ஜலத்தினால் ஞானஸ்தானம் எடுக்காம பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அதனால ஞானஸ்தானம் எடுக்கிறீங்க அப்படின்னா உடனடியா நீங்க எந்த சபைக்கு போயிட்டு இருக்கீங்களோ அந்த சபையில போயிட்டு ஞானஸ்தானத்துக்கான தேவையை நீங்க சொல்லுங்க. அடுத்தது இது எங்க இருக்குன்னு நம்ம பார்த்தோம். வெண்கல பலிபீடத்துக்கும் ஆசிரியப்பு கூடாரத்துக்கும் நடுவுல இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொல்லலாம்னு ஆசைப்படுறேன். ஆஹ் இந்த உலகத்துல ஏன் ஒலிம்பிக்லயும் சரி, வேற எல்லா காரியத்திலயும் சரி, அவார்டு அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கோல்டு, சில்வரு, அடுத்தது 3வது பிரான்ஸ் தருவாங்க இல்லையா? இதற்கு மேலையும் நிறைய மெட்டல்ஸ் இருக்குல்ல, உலோகங்கள் இருக்கு. இதற்கு கீழேயும் உலோகங்கள் இருக்கு. இதுக்கு நடுவுலயும் நிறைய அதோடைய வேல்யூவை பொறுத்து சொல்றேன் நான். தங்கத்தை காட்டிலும் வேல்யூ கம்மியா இருக்கிற உலோகம் இருக்கு, அதிகமா இருக்கிற உலோகம் இருக்கு, மெட்டல்ஸ் நிறைய இருக்கு. ஆனா ஏன் தங்கம், வெள்ளி, வெண்கலம் இப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க அப்படின்னா அது காரணம் வேதம். ஏன்னா இந்த ஆசரிப்பு கூடாரத்துல இந்த 3 உலோகங்கள் தான் பயன்படுது. பாருங்க, வெளியே இருந்துக்கிற வரைக்கும், உள்ள போகாத வரைக்கும், வெளியே இருக்கிற வரைக்கும் வெண்கலம் பயன்படுது. நீங்க நீங்க ஒவ்வொரு துணி அந்த தொங்கு திரைகள்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளியில யூஸ் பண்ணிருப்பாங்க சில காரியங்கள்லாம். நீங்க உள்ள பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலத்தெல்லாம் போனீங்கன்னா பொன், பசும் பொன், அதாவது தங்கம் பயன்படுத்தப்பட்டிருக்கும். சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் தங்கத்துக்கு கொடுத்தாங்க, செகண்ட் பிளேஸ் வெள்ளி, 3வது வெண்கலம். இது இன்னொரு இடத்துலயும் வேதத்துல நான் உதாரணமா சொல்லுவேன். எல்லாமே ரெண்டு வகை சாட்சிகள் தேவை. நேபுகாத் நேச்சாருடைய சிலை, ஐ திங்க் ஜெஃப்ரி எடுத்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். நேபுகாத் நேச்சாருடைய சிலை பைபிள் ஸ்டடி. அதுல தலை தங்கமா இருக்கும், அடுத்தது மார்பு கையும் வெள்ளியா இருக்கும், அடுத்தது வயிறு வெண்கலமா இருக்கும். 1 2 3. சோ இந்த 3 வெண்கலம், இந்த 3 உலோகங்கள் வேதத்துல பிணைந்து இருக்கிறதுனால இந்த உலகம் இப்போ வரைக்கும் யாருக்காவது ஒருத்தருக்கு பாராட்டணும்னா இந்த 3 கேட்டகரி தான்: தங்கம், வெள்ளி, வெண்கலம், கோல்ட், சில்வர், பிரான்ஸ். சோ இப்போ நான் இயேசு இந்த இடத்துல எங்க வராரு? ஞானஸ்நானம் சொன்னீங்க சரியா? நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஞானஸ்தானத்துக்குள்ள போறது அக்செப்டன்ஸ். ஆனா அதற்கு யாரோ ஒருத்தர்
நம்ம பலிபீடத்துல பார்த்தோம் ஆண்டவர் தான் பலி. ஆனா அந்த பலி செலுத்தும் பொழுது ஒரு காரியம் நடந்திருக்கும். என்ன தெரியுமா? அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கும். அவருடைய ரத்தம் வெளியே சிந்தப்பட்டதுதான் இந்த வெண்கல தொட்டியில உள்ள அந்த தண்ணீருக்கு சமமானது. அந்த ரத்தம் தான் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பாவத்தை சுத்திகரிச்சிட்டு இருக்கு. அந்த இயேசுவின் ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அப்படின்னு சொல்லி வசனங்கள் இருக்கும் இல்லையா? சோ அப்போ இந்த இயேசு கிறிஸ்து கெத்சமனே தோட்டத்துல ஆரம்பிச்சு, கெத்சமனே தோட்டத்துக்குள்ள அவர் என்ன பண்றாரு, மரணிக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி கெத்சமனே தோட்டத்துல அவருடைய வேர்வை துளிகள் ரத்தத்தின் பெருந்துளிகளாய் கீழே விழுந்தன. முதல் சொட்டு ரத்தம் அந்த கெத்சமனேல விழுந்தது. அது விழும் பொழுது இந்த உலகத்தின் பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. இந்த கெத்சமனே தோட்டத்துக்குள்ள விழுந்த ரத்தம் அப்படியே பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் ஒவ்வொருத்தர் அடிக்கும் பொழுதும், அந்த முள்முடி சூடும் பொழுதும், அந்த சாட்டையில அடிக்கும் பொழுதும் எல்லாம் பண்ற பொழுதும் அவருடைய உடம்புல இருந்து வெளியே வந்த ஒவ்வொரு ரத்தமும் கடைசியா செத்துட்டாரா இல்லையான்னு பரிசோதிக்கிறதுக்கு ஈட்டி எடுத்து குத்துனாங்க. ஈட்டி எடுத்து குத்தும் பொழுது அவருடைய விழாவிலிருந்து தண்ணீரும் ரத்தமுமாய் பீரிட்டு வந்தது. அது வந்த ரத்தம் இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பாவத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? ஒரு ஆடின் ரத்தம், ஒரு மாடின் ரத்தம், ஒரு புறாவின் ரத்தம் ஒரு மனுஷனுடைய பாவத்தை சுத்திகரிக்கும் பொழுது, பிறந்தது முதல் மரணம் வரை சிலுவை பரியந்தம் கீழ்ப்படிந்தவராய் இருந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த நாள் வரைக்கும் நம்முடைய பாவத்தை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறது. சோ இதுதான் இந்த வெண்கல தொட்டியுடைய ஒரு காரியம். சோ இது வரைக்கும் நம்ம வெளி பிரகாரத்தை குறித்து பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்த வாரத்துல நம்ம உட்பிரகாரத்துக்குள்ள போறோம். கிறிஸ்தவ வாழ்க்கைன்றது வெளி பிரகாரத்தோட நின்றக்கூடாது. ஆஹா, ரட்சிக்கப்பட்டாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டன்னு, பலி கொடுத்தாச்சு, நம்ம மாம்சத்தை பலி கொடுத்து உள்ள வந்தாச்சு. 2வது ஞானஸ்நானம் எடுத்தாச்சு, ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம். கிடையாது. இதுக்கு மேலதான் முக்கியமான விஷயமே இருக்குது. நம்ம உட்பிரகாரத்துக்குள்ள போகணும். இந்த உட்பிரகாரத்துக்குள்ள போகணும்னா முதலாவது வெளிப்பிரகாரத்துல இருக்க காரியத்தை நம்ம முடிக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும், அந்த சர்வாங்க மாம்சத்தை தகனமாய் செலுத்தணும், மாம்ச எண்ணங்களை தகனமாய் செலுத்தணும், ஞானஸ்நானம் எடுக்கணும், டெய்லி பாவ மன்னிப்பு, பாவ அறிக்கை ஆண்டவர் இடத்துல செலுத்தணும். நீங்க இன்னும் நீங்க நீங்க கேத்தலிக் சர்ச் எல்லாம் போனீங்க அப்படின்னா, அந்த பாவ அறிக்கைன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல ஃபாதர் உட்காந்துருவார். உட்காந்தோன்னு அவர் யாரு சொன்னாங்களோ, ஃபாதர் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. ஆனா இங்க ஆண்டவர் சொல்றாரு, என்கிட்டயே பேசுப்பா, எதுக்கு நீ போய் ஃபாதர் கிட்ட பேசுற, என்கிட்டயே பேசு, என்கிட்டயே சொல்லு அப்படின்னு ஆண்டவர் திரைச்சிலையை 2ஆ கிழிச்சிட்டார். இந்த திரைச்சிலையை பத்திலாம் நம்ம அடுத்தது பார்க்க போறோம். சோ அடுத்தது உட்பிரகாரத்துக்குள்ள நாம போறோம். இயேசுவின் ரத்தம் ஒரே தடவை சிந்தப்பட்டு இந்த உலகத்தின் மொத்த பாவத்திற்காகவும் மறிக்கப்பட்டது. 2வது ஞானஸ்நானம் இந்த பாவத்தை அந்த அக்செப்ட் பண்றது, இயேசுவின் ரத்தத்தை, ஆமா இயேசு எனக்காக மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார் அப்படின்னு அக்செப்ட் பண்றது அந்த ஞானஸ்நானம். அந்த ஞானஸ்நானம் எடுக்கிறது ஒரு தடவை தான் எடுக்கணும். 2வது டெய்லியும் பாவ அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவரே, நான் இந்த பாவம் பண்ணிட்டேன், ஒருவேளை நான் பாவம் பண்ணிருப்பேனான்னு எனக்கு தெரியல, ஆனால் இந்த நாள்ல நான் ஏதாவது தவறு செஞ்சதை நான் மன்னிச்சுக்கோங்க. இது ஒரு சிம்பிள் அறிக்கையை செலுத்திட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தது 3வது ஸ்டெப் உட்பிரகாரத்துக்குள்ள போவதற்கு தயாராயிடும். சரியா? எத்தனை பேருக்கு இந்த இடம் புரிஞ்சுதுன்னு தெரியல. சோ அடுத்த வாரம் நான் பார்க்கும் பொழுது உட்பிரகாரத்துக்குள்ள எப்படி போவது, அதற்குள்ள என்ன இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். இது வரைக்கும் வெளிப்பிரகாரத்துல இருக்க வரைக்கும் நான் ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி நான் முடிச்சிடுறேன். வெளிப்பிரகாரத்துல இருக்கிற வரைக்கும் சூரியனுடைய வெளிச்சமும், சந்திரனுடைய வெளிச்சமும், இல்ல தீப்பந்தத்துடைய வெளிச்சமும், இல்ல அந்த தகன பலியில எரிகிற அக்கினியோட வெளிச்சமும் இருக்கும். ஆனா ஒன்ஸ் நீங்க உட்பிரகாரத்துக்குள்ள போறப்போ வேற வெளிச்சம் இருக்காது. அதுல என்னென்ன வெளிச்சங்கள் இருக்குங்கிறதையும் நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம். தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமேன், ஆமேன். தேங்க் யூ சோ மச் அண்ணா. ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. எல்லாருக்குமே கண்டிப்பா ரொம்ப அழகா புரிஞ்சிருக்கும். நம்ம கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப விசேஷித்தவர்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா இவ்ளோ ஒரு ஆழமான ஒரு வெளிப்பாட்டு நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அவ்ளோ ஒரு கம்பேரிசன்ஸ் இருக்கு இதுல.
உண்மையாவே வந்துட்டு நம்ம உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இந்த வார்த்தைகள கேட்டுட்டு இருக்கிறதுக்கு. காடுக்கு ரொம்ப நன்றி. ஆண்ட்ரோனா ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு இப்போ கூட நம்ம ஃபைனல் பிரேயர் பண்ணிடலாம். கிருபான்னு ஒரு சிஸ்டரோட அப்பா. அவங்களுக்கு அவங்க வந்து மண்டே அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ அவங்களுக்காகவும் உங்களுடைய பெர்சனல் பிரேயர்ல நீங்க பிரேயர் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃபைனல் பிரேயர் பண்ணி மீட்டிங்க முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம் ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வேலையிலும் ஏசப்பா உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வெளிப்படுத்தினதுக்காக உமக்கு நன்றி. அப்பா வெண்கல தொட்டியே ஏசப்பா எங்களுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க ஏசப்பா. ஆண்டவரே உம்முடைய வசனத்துக்கு அத நீங்க ஒப்பிட்டு எங்களுக்கு சொல்லிக் குடுத்தீங்க. உம்முடைய வசனத்த ரீட் பண்ணும்போது ஏசப்பா எங்களுடைய பாவங்கள நீங்க உணர்த்துகிறவராக இருக்கிறீங்க அப்பா. நீங்க ஏசப்பா எங்க பாவத்த கழுவுனது போல தகப்பனே, அந்த வெண்கல தொட்டி அதுக்கு ரெஃபர் பண்ணி நீங்க எங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தியிருக்கிறீங்க ஏசப்பா. நாங்க இன்னும் ஆழமா உங்களுடைய வார்த்தையில இருக்கிற வெளிப்பாட்டை நாங்க கற்றுக்கொள்கிறதற்கு எங்களுடைய இருதயத்தையும் செவிகளையும் நீங்க திறந்தருளுங்க ஏசப்பா. இந்த நாளுக்காக நன்றி, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி. அப்பா உம்முடைய வார்த்தையை பகிர்ந்த ஆண்ட்ரூ அண்ணா உம்முடைய கருத்துல கொடுக்கிறேன் ஏசப்பா. அவங்க குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. அப்பா இன்னும் அதிகமாய் அண்ணாவை நீங்க எடுத்து பயன்படுத்த போகிறதற்காக உமக்கு நன்றி. அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் உடைய கருத்துல கொடுக்கிறேன். கேட்ட இந்த வசனத்தையும் இந்த வார்த்தையும் கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டவரை விசேஷித்தவர்கள் இசப்பா. அது அவங்க வாழ்க்கையில இசப்பா பிரயோஜனப்படுகிறதற்கு அவங்க அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறதற்கு நீங்க கிருபை தாங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நிரப்பி அனுப்புங்க. வறுமையை மாற்றுங்க. நிறைவானவர் நீர் இசப்பா. எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்த போகிறதற்காக எமக்கு நன்றி. வரப்போற காலங்களையும் நீ இசப்பா உம்முடைய கருத்துல கொடுக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அப்பா கிருபா சிஸ்டர் அப்பா உடைய கருத்துல கொடுக்கிறேன் இசப்பா. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்பா. நீங்க ஆண்டவரே அவங்களுடைய பலவீனத்தையும் சுகவீனத்தையும் அறிஞ்சிருக்கிறீங்க அப்பா. அந்த வலிகளையும் வேதனைகளையும் எடுத்து போடுங்க இசப்பா. நல்ல சுகத்தையும் பலத்தையும் மறுபடியுமா என் தகப்பனுக்கு நீங்க நீங்க இசப்பா கொடுங்க. அந்த அக்காவுடைய கருத்துல கொடுக்கிறேன் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருடைய கருத்துல கொடுக்கிற நீரை பொறுப்படுத்தி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நாளைக்கு கூட நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ அண்ணா. தேங்க்யூ எவ்ரி ஒன். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். குட் நைட். டேக் கேர் அண்ட் பை.